ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களில் தான் தெரிந்தெடுத்த அந்த 12 சீசர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். அப்படி ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து தன்னோடு இருக்கக்கூடிய சீசர்களை பார்த்து கேட்கிறார், ஏப்பா எல்லா இடங்களுக்கும் போறீங்களே, மனுஷ குமாரனாய் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? யோவான் சானகன் என்று சொல்லுகிறார்கள், எலியா என்று சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். இப்படி அநேக காரியத்தை சொன்னார்கள். சரி போகட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? அதுல பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து. உடனே இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு பேதுருவை பார்த்து பாராட்டுகிறார். உன்னுடைய மாம்ச ரத்தம் இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் உனக்கு வெளிப்பாடு கொடுத்து இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு தருவேன் என்று சொல்லி உற்சாகப்படுத்தினார், பாராட்டினார். கொஞ்ச நேரத்துல இப்ப இயேசு கிறிஸ்து தான் வந்த நோக்கத்தை முதலாக தன்னுடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்குகிறார். நான் எதுக்காக அந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன செய்ய போறேன், பாடுபட்டு கடைசியில சிலுவையில மரித்து நான் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன் அப்படின்னு தன் வந்த நோக்கத்தை தன்னுடைய சீசர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். உடனே இந்த பேதுரு சொல்றாரு, தனியை கூட்டிட்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு நேரிடாது. உடனே ஆண்டவர் பார்த்து, பரவாயில்ல, என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க, இவ்வளவு அன்பு வச்சிருக்க, வேற யாரும் இந்த அளவுக்கு என்னை நேசிக்கல, ஆனா பேதுருவே நீ ரொம்ப நேசிக்கிற அப்படின்னு சொல்லி பாராட்டல. அவர் சொன்னாரு, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இந்த சீசர்களை தெரிந்தெடுத்தது எதுக்காக என்று சொன்னால், இந்த சீசர்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தை உருவாக வேண்டும், கிறிஸ்துவின் சுபாவம் உருவாக வேண்டும். இவர்கள் கிறிஸ்துவின் சிந்தையோடு கிறிஸ்துவின் சுபாவத்தோடு இவர்கள் ஊழியம் செய்யணும், உலகத்தை கலக்கக்கூடியவர்களாய் மாறணும். ஆனால் இது ஆரம்ப நாட்கள், இந்த சீசர்களுக்கு ஆரம்ப நாட்கள், இது ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள். இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஆரம்பத்தின் நாட்கள்ல அவர்களுக்கு இன்னும் அந்த கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகல, இன்னும் கிறிஸ்துவின் சுபாவம் உண்டாகல. இப்ப அவர்களுக்குள் என்ன சுபாவம் இருக்கு, என்ன சிந்தை இருக்குன்னா, உலகத்துக்கு ஏற்ற சிந்தை, மனிதர்களுக்கு ஏற்ற சிந்தை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார், உனக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவின் சிந்தை இல்ல, தேவனுடைய சிந்தை இல்ல, பரலோகத்துக்குரிய சிந்தை இல்ல, நீ உலகத்துக்குரிய சிந்தை, மனிதனுக்குரிய சிந்தை. கவனிங்கள், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வுலகத்துக்குரிய சிந்தையோடு நாம் எந்த காரியத்தை செய்தாலும் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார்.